You are watching Grace Television. அன்பானவர்களே, ஆண்டோடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆண்டவர், ஆச்சரியமான ஆண்டவர். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கணும். நான் சர்ச்சில் பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறது போல் அங்கே நான் சர்ச்சில் பேசுகிறதில்ல. ஏன்னா என் ஆண்டவர் அந்தபடி நாங்கள் நடத்துறதில்ல. ஒரு வசனத்தை எடுத்து ஜனங்களுடைய 2 விதமான வாழ்க்கையையும் பிரித்து காட்டி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிற பழக்கம். ஆனால் இந்த நேரலை போல் நீங்கள் கேட்கும்போது வெறும் வசனம் 10 நிமிஷம் பாருங்கள், வேறு வார்த்தைகளை சொல்லி என் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஆகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நீங்கள் வளரணும், இன்னும் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், பலமுள்ளவர்களாக மாறணும், சாட்சியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், வழி விலகி போயிடக்கூடாது. ஒரே நோக்கமாக நீங்கள் இந்த நல் வார்த்தைகளை பிடித்து கொண்டு செயல்படணுங்கிறதுக்காக இதற்குள்ளே இருக்கிற மற்ற விஷயங்களை ஆழமாக போயிட்டு உங்களுக்கு சொல்லி இல்லாமல் ரொம்ப லகுவாக நம் தேவன் இப்படிப்பட்டவர், அவரை பிடிச்சிங்களேன், ஆபத்தான உலகத்தில் வாழுகிறோம், உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், இப்போ பாதுகாப்பு கொடுக்குற தேவனுக்காக ஒப்பு கொடுக்க முடியுமே என்று உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறோம். ஆலயத்தில் உள்ள ஜனங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வரும்போது அவர்களுக்கு இந்த சத்தியத்தை மிகுந்த வைராக்கியமாக பிரசங்கிக்கிற அனுபவம் நமக்கு உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன நடக்கும்? சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இந்த வார்த்தை படிக்கும்போது விளங்குச்சா உங்களுக்கு? இந்த தேவன் அந்த அவருடைய செட்டைகளின் கீழே என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்கிறது. வேறு எங்கேயும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த வார்த்தைகளை பாருங்கள். இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? என்னை துன்மார்க்கர்கள் ஒடுக்குறாங்க. அப்போ துன்மார்க்கனுடைய குணம் என்ன? துன்மார்க்கருடைய செயல் என்ன? இந்த துன்மார்க்கனுடைய மூர்க்க குணம் என்ன? இப்போ இந்த துன்மார்க்கனுடைய புத்தி என்ன? தேவ பிள்ளைகளை ஒடுக்குறது. ஏன்னா தேவ பிள்ளைகள் பழிக்கு பழி வாங்குறவங்க அல்ல. நீதிமான்கள் மற்றவங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவங்க அல்ல. மற்றவங்க அடித்தா கூட வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். மற்ற பேசினா கூட வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த துன்மார்க்கமான ஆவி உள்ளவங்க பழிக்கு பழி, எதுக்கடுத்ததும் தீவிரமாக கோபப்படுவது, சண்டை போடுவது, அடிப்பது, எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிறது, அப்படியே ஒடுக்கிறது. அதை தான் சொல்கிறாரு, என்ன துன்மார்க்கர் ஒடுக்குறாங்க, நான் ஃப்ரீயாக இருக்க முடியல, எங்கெங்கே எந்தெந்த வழியை அடைக்கணும் அதெல்லாம் அடைக்கிறாங்க, அப்படியே 4 பக்கமும் ஒடுக்கி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. துன்மார்க்கருடைய ஆவி உடையவங்க. ஆனால் நீதிமான்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நீதியுள்ள தேவனை பின்பற்றவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்காக வாழுறவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஏன் இவங்க அப்படி செய்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுங்க? அவங்க ஆண்டவருக்குள்ளே இல்லை, பேரளவில் தான். பெயர் அளவில்
சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் துன்மார்க்கத்தின் ஆவி உள்ளவங்க, துன்மார்க்கமான செயலில் இருக்கிறவங்க இவைகளில் ஈடுபடுவாங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, என் பிராண பகைஞர், என்னை ஒடுக்கிறது மட்டும் இல்லை, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞர். பிராண பகைஞர்னா என்ன? பிராணன், உயிர். உயிரை எடுக்க நினைக்கிறவங்க. நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள வாழ விட மாட்டேன், இந்த குடும்பத்தை ஒழிச்சு கட்டுவேன், இந்த இந்த ஜனங்களை நான் ஒன்றில்லாத பண்ணிடுவேன். எத்தனையோ உங்கள் காதுகளில் கேட்க முடியும். அப்போ அந்த இப்போ ஒடுக்கிற செயல், பிராணனை பகைக்கிறவங்க, இவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க? இது தேவனால் வருகிற செயலா? இது தெய்வீக குணமா? தேவனால் படைக்கப்பட்ட மக்களுக்கு இந்த செயல்பாடுகள் இருக்கலாமா? என் வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கலையே. ஒருவேளை நீங்கள் அப்படி பாதிக்கப்படலாம். துன்மார்க்கரின் ஒடுக்குதலுக்கும் உங்கள் உயிரை வாங்க துடிக்கிற மக்களுக்கு முன்பாக வாழ வழி தெரியாமல் போராடி கொண்டு இருக்கிற நிலைமைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதற்கு மறைவாக உங்களை பாதிக்காமல், உங்களை தாக்காமல், இங்கே கர்த்தருடைய மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர். துன்மார்க்கனின் தன்மை புரிஞ்சுக்கிட்டேன். என் உயிரை வாங்க துடிக்கிற ஜனங்களின் அந்த ஆக்ரோஷ தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பொழுது என் உயிர் போகும் தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உம்முடைய செட்டையின் நிழலில் எனக்கு பாதுகாப்பு இருக்குது. என்னை பாதுகாக்கிற தேவன் நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. நம்புறீங்களா? தேவ ஜனமே, சூழ்நிலையை கண்டு இப்போ துன்மார்க்கன் வந்து நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு பயம் வந்துடும். பயப்படுறீங்களா? உங்கள் உயிரை வாங்க நினைக்கிறவன் வந்து அப்படியே வட்டமிடுவதை உங்களால் பார்க்க முடியும். அதை நினச்சி என்ன நடக்க போதோன்னு யோசிக்கிறீங்களா? கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற தேவ பிள்ளைகள், உன்னை படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நாம் பயப்பட, நாம் தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நாம் எந்த தீங்குக்கு போகக்கூடாது. ஆனால் நாம் தெய்வத்துக்காக வாழணும். எத்தனை பேர் விரோதமாக வலை விரித்தாலும் குழி வெட்டினாலும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா அவருடைய பாதுகாப்பு. இங்கே சொல்கிறாரு, உங்களுடைய செட்டைகளின் இடையில் என்னை காப்பாற்றும். 8ஆம் வசனம் கூட பாருங்கள், கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். 57ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் பாருங்க. அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலால் துரத்தப்பட்டு தன் உயிருக்கு போராடுகிற அந்த நிலையில் 1ஆம் வசனம் சொல்கிறாரு, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டு இருக்கிறது. என் ஆத்துமா உம்மை அண்டி கொண்டு இருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்கு பெரிய ஆபத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஒரு முடிவு வரும். ஆனால் இதற்கிடையில் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே என்பதாக சொல்லுகிறார். 61ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம் கூட படித்து பாருங்கள். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவ சமூகத்தில் தான் பாதுகாப்பு இருக்குது. தேவ சமூகத்தில் பாதுகாப்பு இருக்குது. எனவே தேவ ஜனமே, அவர் கிருபையுள்ள தேவன்.
அவர் பாதுகாக்கிற தேவன். அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான ஆண்டவர். இதுவரைக்கும் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து விலகி போயிருக்கலாம், மனுஷர்களை பார்த்து பயந்திருக்கலாம். இதோ இந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுங்க. அவருடைய கல்வாரி அண்டை வந்து விழுந்துருங்க. அவருடைய பாதுகாப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்பொழுதே அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே வருவீங்களா? வந்து பாருங்க. அரைக்குறையாக நம்ப வேணாம், முழுமையாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.